பேதுருவின் ஒப்பற்ற பணி. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பேதுருவின் ஒப்பற்ற பணி. திருச்சபையின் தலைமை பொறுப்பை பேதுரு ஏற்கும்படியாக இயேசு அவரை அழைக்கிறார், அமர்த்துகிறார். திருச்சபையை பாதுகாப்பதற்கு தலைமை பொறுப்பு பேதுருவிடம் கொடுக்கப்படுகிறது. மட்டுமல்ல, ஆடுகளை பேணி வள என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா 2:52 வாசிப்பது போல, வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் மென்மேலும் உகந்தது போல இப்பிள்ளைகளும் வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் மென்மேலும் உகந்து வாழ வளர இந்த ஆடுகளை பேணி வளர என்று சொல்லுகிறார். என் ஆடுகளை மேய் என்று சொல்லுகிறார். ஆம், நீரொடிகளுக்கும் புல்வெளிகளுக்கும் அழைத்து சென்று பசியை, வார்த்தையை கொடுத்து பசியை, ஜீவத்தண்ணீராகிய பரிசுத்தாவியை கொடுத்து தாகத்தை தணிப்பவனாய் மாறு என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் மேலாக இவற்றை செய்கிற நீ நாள்தோறும் என்னை பின்தொடர் என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பேதுருக்குள் கொடுக்கப்பட்ட பணிதான் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருக்கும் அந்த பணி இருக்கிறது. நாமும் பிரியமானவர்களே, வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து வளர வேண்டும். பசிக்கான வார்த்தையை, தாகத்துக்கான ஜீவத்திறதை பெற்றுக்கொண்டு நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாள்தோறும் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு 1000 பணி அடுத்தவர்கள் செய்தாலும் அவர்களையும் அழைத்து ஆண்டவரை பின்தொடர்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.